Bismillahirrahmanirrahim. Alhamdulillah wassalatu wassalamu ala sayyidina wa nabiyyina Muhammadin wa ala alihi wa sahbihi ajma'in, amma ba'd. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம் everyone. இன்று நான் உங்களோடு சில மிக முக்கியமான அம்சங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அதாவது 2025 8ஆம் மாதம் 15ஆம் தேதி இலங்கையின் பொது சமூக நல அமைப்பினால் GSW அமைப்பினால் ஒரு செயல் திட்டத்தை முன்னெடுத்திருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த வகையிலே அதனுடைய எதிர்வினை, அதனுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பதனை பற்றிய ஒரு விளக்கத்தை கிராமிய சமுதாயத்தினர்களுக்கு விழிப்பூட்ட வேண்டும் என்ற ஒரு அமைப்பிலும் மக்களுடைய ஒத்துழைப்பும் ஒரு இன்றியமையாத அம்சம் என்ற விஷயத்தையும் விழிப்பூட்டும் வகையிலும் உங்களோடு இந்த மிக முக்கியமான விடயத்தை பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். உங்களுக்கெல்லாம் தெரியும், 2025 8ஆம் மாதம் 15ஆம் தேதி நாங்கள் எமது நடுவுற்று கிராமத்திலே GS பிரிவிற்குட்பட்ட எமது துவராம்குள வீதி பாடசாலையிலிருந்து துவராம்குள வீதி படும் மோசமாகவும் போக்குவரத்து செய்வதற்கு இன்றியமையாத ஒரு மிக முக்கியமான பாதையாக காணப்பட்டாலும் அதனால் மாணவர்கள், விவசாயிகள், நோயாளிகள் என்று எல்லாரும் பிரயாணம் செய்யக்கூடிய ஒரு மிக முக்கியமான பிரதான ரோடாக, பாதையாக அந்த பாதை காணப்படுகின்றது. அந்த பாதை உண்மையில் படுமோசமாக காணப்பட்டுள்ளது. இப்போது பேர் பார்த்தாலும் விளங்கும். அது மழை காலங்களில் அதால் நடந்து கூட பிரயாணம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. எமது துவராம்குள மக்கள் கடுமையாக சிரமப்பட்டு வருகின்றார்கள். அவர்கள் எங்களிடம், இலங்கை பொது சமூக நலமைப்பாகிய எங்களிடம் சில கோரிக்கைகளை முன்வைத்தார்கள். அதற்கமைவாக எங்களுடைய இலங்கையின் பொது சமூக நல அமைப்பினால் எங்களுடைய அமைப்பில் இருக்கும் அனைவரும் ஒன்றிணைந்து நாங்கள் ஒரு சிறிய முயற்சியை ஏற்பாடு செய்திருந்தோம். உண்மையில் உங்களுக்கெல்லாம் தெரியும், இலங்கையின் பொது சமூக நல அமைப்பில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் உண்மையிலேயே மூலதனமின்றி அவர்களுடைய உடலாலும் அறிவாலும் அவர்களால் இயலுமான அளவு இந்த சமூகத்துக்கான சேவைகளை செய்வதற்கான ஆர்வத்துடன் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலேயே அது அனைவருக்கும் தெரிந்து விடியுமே. அந்த வகையில் நாங்கள் 2 மாதங்களுக்கு முன் கிட்டத்தட்ட 10 கடிதங்களை அந்த பாதையை சீர்திருத்தம் செய்து தாருங்கள், கான்கிரீட் பாதையாக அமைத்து தாருங்கள் என்று ஒரு 10 லெட்டரை நாங்கள் எழுதியிருந்தோம், மனு தாக்கல் செய்திருந்தோம். அந்த வகையிலேயே முதலாவது நாங்கள் மனு தாக்கல் செய்தது மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், அதாவது பார்லிமெண்ட் மெம்பர் கௌரவ இம்ரான் மஹ்ரூப் அவர்களை நாங்கள் என்ன செஞ்சிருந்தோம், அவர்களுக்கும் இந்த பிரச்சனையை தீர்த்து தருமாறு இலங்கையின் பொது சமூக நல அமைப்பினால் நாங்கள் மனு தாக்கல் செய்திருந்தோம். உண்மையிலேயே அதே போன்று RDA ட்ரிங்கோமலை RDA சொசைட்டிக்கு நாங்கள் என்ன செஞ்சிருந்தோம், மனு தாக்கல் செய்திருந்தோம். அதே போன்று மாவட்ட செயலாளர் அவர்களுக்கும் நாங்கள் என்ன செஞ்சிருந்தோம், இந்த மனுவை சமர்ப்பித்திருந்தோம். அதே போன்று DS கௌரவ பிரதேச செயலாளர் அவர்களுக்கு நாங்கள் அந்த சில மனுவை கொடுத்திருந்தோம். அதே போன்று எமது கௌரவத்துக்குரிய பிரதேச சபை உறுப்பினர் நடுவூர் வட்டார தலைவர்
என் சிராஜ் அவர்களுக்கும் நாங்கள் இந்த மனுவினை தாக்கல் செய்திருந்தோம். அதே போன்று PHA உண்மையிலேயே இவர்களுடைய ரிப்போர்ட் மிகவும் முக்கியமான ஒன்று, இன்றியமையாத ஒன்று என்பதனால் இவர்களுக்கு நாங்கள் மனு தாக்கல் செய்திருந்தோம். இந்த பாதையை பார்த்து ஒரு முறையற்ற ஒரு சீரற்ற நிலையிலே காணப்படுகின்றது. இதற்கான ஏற்பாடுகளை உங்களுடைய ஒத்துழைப்புகளோடு எங்களுக்கு செய்து தாருங்கள் என்ற அடிப்படையில் நாங்கள் மனுக்களை கோரியிருந்தோம். அதே போன்று எமது நடுவுற்று கிராம உத்தியோகத்தர் அவர்களுக்கும் மனு தாக்கல் செய்திருந்தோம். அதே போன்று RDS எமது கிராம அபிவிருத்தி சங்கம் RDS அவர்களுக்கும் நிர்வாகத்தினருக்கும் நாங்கள் இந்த மனுவினை தாக்கல் செய்திருந்தோம். அதே போன்று பிரதேச சபை எமது கிண்ணியா பிரதேச சபைக்கும் இதனுடைய மனுவை நாங்கள் தாக்கல் செய்திருந்தோம். அதே போன்று கிழக்கு மாகாண கவர்னர் ஆளுநர் அவர்களுக்கும் இந்த மனுவினை நாங்கள் தாக்கல் செய்திருந்தோம். அதே போன்று இவ்வாறு 10 பேர்களுக்கு நாங்கள் இந்த துவரான்குள வீதி பாடசாலையிலிருந்து துவரான்குளம் செல்கின்ற பிரதான வீதியை செய்து தருமாறு, சீரமைத்து தருமாறு கொங்கிரீட் பாதையாக அமைத்து தருமாறு நாங்கள் மனு கோரியிருந்தோம். மனு கோரி 2 மாதங்களாகின்றது. நாங்கள் 2 மாதங்களுக்கு பின்னால் இவர்களிடம் நாங்கள் மனு தாக்கல் செய்தவர்களிடமிருந்து வரப்பட்ட பதில்களையும் அதற்கான நடவடிக்கைகள் எவ்வாறு காணப்படுகின்றது என்பதனையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். உண்மையிலேயே இதுவரைக்கும் நாங்கள் 10 லெட்டர் அனுப்பியிருக்கின்றோம். இதுவரைக்கும் 6 லெட்டர் தான் எங்களுக்கு ரிட்டர்ன் வந்திருக்கிறது. ஒவ்வொன்றாக நாம் பார்ப்போம். முதலாவது கவர்னர், கிழக்கு மாகாண ஆளுநர், செக்ரட்டரியட் அவங்கள்ட்ட இருந்து வந்த கடிதம். இவங்க எங்களுக்கு லெட்டர் சமர்ப்பித்திருந்தாங்க 2005 9ஆம் மாதம் 29ஆம் தேதி. கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்குள்ளால் எங்களுக்கு இவர்கள் கடிதத்தை அனுப்பி வைத்திருந்தார்கள். இவர்கள் பிரதேச சபை கிண்ணியா பிரதேச சபைக்கு என்ன செஞ்சுருக்காங்க, இவங்க லெட்டர் அனுப்பியிருக்காங்க. இந்த பாதையை அவசரமாக செஞ்சு கொடுக்கறதுக்குரிய ஏற்பாடுகளை செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கிழக்கு மாகாண ஆளுநர் அவர்கள்ட்ட இருந்து இந்த கடிதம் வரப்பட்டிருக்கின்றது. பாருங்கள், அல்ஹம்துலில்லாஹ். நாங்கள் கௌரவ ஆளுநர் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். உண்மையிலேயே உங்களுடைய இவ்வாறான ஒத்துழைப்புகள் ஒரு கிராமிய சமுதாயத்தை ஒரு அபிவிருத்தியின் பால் இட்டு செல்வதற்கு மிகவும் இன்றியமையாத ஒன்று என்பதனையும் பொதுமக்கள் சார்பாக கௌரவ ஆளுநர் அவர்களுக்கு பணியோடு கேட்டுக்கொள்கின்றோம். எங்களுடைய நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இதனுடைய பிரதிகளை கௌரவ ஆளுநர் அவர்கள் இதனுடைய பிரதிகளை எமது கிழக்கு மாகாண பார்லமெண்ட் உறுப்பினர் கௌரவ இம்ரான் மஹூப் அவர்களுக்கும் அதே போன்று எங்களுக்கும் இதனுடைய பிரதிகளை அனுப்பியிருக்காரு. அல்ஹம்துலில்லாஹ். இது முதலாவது எங்களுக்கு கிடைக்கப்பட்ட கடிதம். அதே போன்று இரண்டாவதாக எங்களிடம் கிடைக்கப்பட்டது MRD மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டெவலப்மெண்ட் ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸ் கிழக்கு மாகாண பாதை அபிவிருத்தி சங்கத்திலிருந்து எங்களுக்கு பதில் கடிதம் கிடைச்சிருக்கு. பாருங்கள், அல்ஹம்துலில்லாஹ். இவர்கள் எங்களுக்கு அழகான முறையில் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இது RDA, இந்த பாதை RDAக்கு சம்பந்தம் இல்லை. இந்த பாதை பிரதேச சபையோடு, இந்த பாதை பிரதேச சபை தான் இந்த பாதைக்கு பொறுப்பு. எனவே நாங்கள் பிரதேச சபையிடம் எங்களுடைய லெட்டர் கொடுக்குறோம்னு சொல்லி அவங்க பிரதேச சபைக்கு மனு தாக்கல் செய்திருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த பாதை பிரதேச சபை தான் செய்ய வேண்டிய ஒன்று. கட்டாயம் பிரதேச சபை அதை முன்னெடுத்து செய்ய வேண்டும்.
கிட்டத்தட்ட 110-115 குடும்பங்கள் வாழ்கின்றது. அதே போன்று மாணவர்கள், பாடசாலை செல்கின்ற மாணவர்கள் 150க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அதற்கு பயணம் செய்கின்றார்கள். மாறி காலங்களில் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நடைப்பயணம் செய்து சுற்றி வருகின்ற ஒரு அவலநிலை காணப்படுகின்றது. அதனை நாம் இந்த வருடத்திற்குள்ளால் வருகின்ற வருடத்திற்குள்ள மிக விரைவில் அதனை செய்வதற்கான ஏற்பாடுகளை பொதுமக்களாக அனைவரும், அதே போன்று உரிய அதிகாரிகள் அனைவரும் ஒன்றிணைந்தால் செய்ய முடியும். அல்ஹம்துலில்லாஹ் இவர்கள் இவ்வாறான ஒரு லெட்டரை பிரதேச சபைக்கு அனுப்பியிருக்கிறார்கள். அதனுடைய பிரதியை எங்களுக்கு அனுப்பியிருக்கிறார்கள். அதே போன்று சீஃப் இன்ஜினியரிங் ரோட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி RDA இன்ஜினியரிங் அவங்க கௌரவத்துக்குரிய இன்ஜினியர் RDA அவங்க எங்களுக்கு மனு அனுப்பியிருக்கிறாங்க. இதுவும் அந்த RDA என்ற அந்த பிரிவிற்குள்ள இந்த பாதை உள்ளடங்குவதில்லை. அவர்களுடைய மிக முக்கியமான பிரதான வீதிகளை அவர்கள் பொறுப்பு என்பதனால அவர்கள் உட்பாதைகளை பிரதேச சபை தான் பொறுப்பு. பிரதேச சபையிடம் அவர்கள் மனு தாக்கல் செய்திருக்கின்றார்கள். அதனுடைய பிரதியை எங்களுக்கு அனுப்பியிருக்கின்றார்கள். பாருங்கள், அல்ஹம்துலில்லாஹ். உண்மையிலேயே இப்போ இந்த 2 கடிதங்கள் மூலமாக விளைகின்றது. பிரதேச சபை என்பது பிரதேசத்தினுடைய பாதைகளாக இருக்கலாம், அனைத்தையும் ஒரு அபிவிருத்தியின் பால் கொண்டு செல்லக்கூடிய ஒரு சக்தி, ஒரு பலம் பிரதேச சபையிடம் இருக்கின்றது. அந்த பிரதேச சபை என்பது ஒரு பெரும் அதிகாரம். அந்த பிரதேச சபையின் மூலமாகத்தான் இதனை செய்ய முடியும் என்பதனை RDAயும் RDOவும் எங்களுக்கு அழகான முறையில் அவங்களுடைய பதில் கடிதத்தின் மூலமாக தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள். அடுத்ததாக கவர்னரிடமிருந்து கிடைச்சது. இவங்க 8ஆம் மாதம் 9ஆம் தேதி எங்களுக்கு பதில் கடிதத்தை அனுப்பியிருக்கின்றார்கள். இவர்கள் இதை மிக முக்கியமாக இந்த பாதையை செய்வதற்கான ஏற்பாடுகளை உடனே அதற்கான நடவடிக்கைகளை உடனே எடுப்பதாக எங்களிடம் கூறியிருக்கின்றார்கள். பாருங்கள், அல்ஹம்துலில்லாஹ். நாங்கள் 8-15ஆம் தேதி அனுப்பியிருந்தோம் லெட்டர். அவங்க 8ஆம் தேதி எங்களுக்கு பதில் இதை தந்திருந்தாங்க. அதில் இதற்கான இந்த பாதையை செய்கிறதுக்கான முழு முயற்சியில் இந்த அவர்களுடைய வருகின்ற அந்த பணத்தின் மூலமாக அபிவிருத்தி திட்டத்தின் கீழே முதலாவது செய்யக்கூடிய ஒரு இதாக அவர்கள் அதனை முன்னுரிமைப்படுத்தி பிரதேச சபையிடம் அவர்கள் மனு தாக்கல் செய்திருக்கின்றார்கள். எனது கௌரவ ஆளுநர் செயலகத்திலிருந்து வரப்பட்ட கடிதம். அடுத்ததாக மிக முக்கியமாக இம்ரான், கௌரவத்துக்குரிய இம்ரான் மஹ்ரூப், கிழக்கு மாகாண பார்லிமெண்ட் உறுப்பினர், ஒரு தைரியமான ஒரு இளைஞர், இந்த சமூகத்துக்காக பல்வேறு சேவைகளை ஆற்றி வருகின்ற ஒரு சேவகர். அல்ஹம்துலில்லாஹ், அவருக்கு அல்லாஹ் மென்மேலும் உடல் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும். இவர் உடனே நாங்கள் 15ஆம் தேதி லெட்டர் அனுப்பியிருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ் 2 கிழமைக்குள்ளாக இவர்கள் எங்களுக்கான பதில் கடிதத்தை உடனே அவர்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி கிழக்கு மாகாண ஆளுநருக்கும் அதே போன்று மாவட்ட செயலாளர் திருகோணமலை அவர்களுக்கும் உடனே எங்களுடைய இந்த மக்களுடைய பிரச்சனைகளை முன்னிறுத்தி இந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கான ஏற்பாடுகளை அவசரமாக செய்யுமாறு கௌரவத்துக்குரிய பார்லமெண்ட் உறுப்பினர் இம்ரான் அவர்கள் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். அதனுடைய பிரதிகளை எங்களுக்கு அனுப்பியிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இதில் மிக முக்கியமாக அவசரமாக வருகின்ற அபிவிருத்திகளில் இந்த பாதை, உண்மையிலேயே பாடசாலைகளுக்கு செல்கின்ற
இருக்கின்ற மாணவர்கள் உட்பட வயோதிபர்கள், நோயாளிகள், வைத்தியசாலை செல்லக்கூடிய நோயாளிகள் போன்ற அனைவரும் கடுமையாக சிரமப்படுகின்றார்கள். மாரிகாலங்களில் அந்த பாதையினால் செல்ல முடியாத ஒரு அவல நிலை காணப்படுகின்றது. இதனை அவசரமாக செய்து தர வேண்டும் என்று அவர்கள் மாவட்ட செயலாளருக்கும் அதே போன்று கௌரவ ஆளுநர் அவர்களுக்கும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அவங்க மனு தாக்கல் செய்திருக்கிறாங்க. நம்ம கௌரவத்துக்குரிய இம்ரான் மஹ்ரூப் அவர்கள் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. இவ்வாறு 6 பேரிடமிருந்தும் எங்களுக்கான பதில் கடிதங்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. நாங்கள் 10 கடிதம் எழுதியிருந்தோம். அதில் 6 பேர் எங்களுக்கு மன திருப்தியான பதில்களை எங்களுக்கு தந்திருக்கின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் மிக விரைவிலே அந்த பாதை, அந்த துவரான்குள வீதியிலிருந்து பாடசாலை பிரதான வீதியிலிருந்து துவரான்குளத்துக்கு செல்கின்ற அந்த பாதை மிக விரைவிலே குங்கிரிட் பாதையாக அமைக்கப்படும் என்பதனை உத்தரவாதப்படுத்தி எங்களுக்கு பதில் கடிதங்களை அனுப்பியிருக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அதே போன்று நாங்கள் 6 பேர் தான், இன்னும் 4 பேர்கள் எங்களுக்கு எந்த விதமான ஒரு கடிதத்தையும் இதையும் தரவில்லை. 4 பேர். இதில் மிக முக்கியமாக நாங்கள் எமது கிராம அபிவிருத்தி சங்கம், நடுவுற்று கிராம அபிவிருத்தி சங்க தலைவர் நிர்வாகத்திடமிருந்து எங்களுக்கு மனு தாக்கல் எந்த விதமான லெட்டர் அனுப்பப்பட்ட பிரதிகளோ எதுவும் கிடைக்கவில்லை. அதே போன்று எமது கௌரவத்துக்குரிய நடுவுற்று வட்டார தலைவர் கௌரவத்துக்குரிய என் சிராஜ் அவர்களிடமிருந்தும் எந்த விதமான ஒரு பதில் கடிதங்களும் வரவில்லை. அவர்கள் மனு தாக்கல் செய்த ஒரு லெட்டரும் எங்களுக்கு கிடைக்கப்படவில்லை. நாம் உண்மையிலேயே இதில் அவதானம் செலுத்த வேண்டும். உண்மையிலேயே எமது கிராமத்தினுடைய பிரச்சனைகளை எமது கிராமத்தில் இருக்கும் தலைவர்கள் தான் முன்னின்று செய்ய வேண்டும். இன்ஷா அல்லாஹ். எமது கிராமத்தினுடைய பிரச்சனைகளை எமது கிராமத்திலே மக்களால் தெரிவு செய்யப்படுகின்ற சமூக தலைவர்கள், நிர்வாகிகள் அனைவர்களும் எமது கிராமங்களில் இருக்கிற பிரச்சனைகளை முன்னிறுத்தி பலமாக அதற்காக பாடுபடுகின்ற போது மிக விரைவில் எமக்கான சேவைகள், எமக்கான உரிமைகள் பெற்றுத்தரப்படும் என்பதனை இந்த இடத்துல நான் கூறிக்கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அனைவரும் துவா செய்து கொள்ளுங்கள். அனைவர்களும் எங்களுக்கு உங்களுடைய மனப்பூர்வமான ஒத்துழைப்புகளையும் ஆதரவையும் எப்போதும் தந்து கொண்டே இருங்கள். இன்ஷா அல்லாஹ். எங்களுடைய இளைஞர் டீம், இளைஞர் குழு, எங்களுக்கு உடல் ஆரோக்கியம் இருக்கிறது, எங்களுக்கு அறிவு, எங்களுக்கு நாங்கள் கற்ற கல்விகள் இருக்குது. அதை கொண்டு நாங்கள் என்ன செய்வோம், இவ்வாறான சேவைகளை செய்வோம். உண்மையிலே இந்த 10 லெட்டரை அனுப்புவதற்கான ஒத்துழைப்புகளை அந்தந்த கிராம மக்கள் எங்களுக்கு மனப்பூர்வமான ஒத்துழைப்புகளை தந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். கிட்டத்தட்ட இந்த 10 லெட்டரையும் அனுப்புவதற்காக எங்களுக்கு 7,200 ரூபாய் செலவாயிருந்துச்சு. அந்த முழு செலவையும் அந்த கிராம மக்களே பொறுப்பெடுத்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். பொறுப்பெடுத்து அவங்களே அந்த செலவை எல்லாத்தையும் தந்திருக்கிறாங்க. அந்த செலவுக்குரிய எல்லாத்தையும் அந்த மக்களை பொறுப்பெடுத்தாங்க. மற்ற வேலைகளை நாங்கள் செஞ்சோம். அதே போன்று இன்ஷா அல்லாஹ் இது மிக வெற்றிகரமாக ஒரு முயற்சி. இந்த முயற்சியோடு உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல், அல்லாஹ்வுடைய உதவியும் இல்லாமல் இந்த முயற்சிகள் ஒரு நாளும் பலனளிக்காது. எப்போதும் உங்களுடைய உதவி தேவை என்பதனை இந்த இடத்திலே நான் கூறிக்கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். இனி அடுத்த இன்ஷா அல்லாஹ் அடுத்த நாங்கள் வருகின்ற செயல் திட்டங்களை நாங்கள் தொடர்ந்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள நாங்கள் ஆசையோடு இருக்கின்றோம் என்பதனை கூறிக்கொண்டு இந்த எங்களுடைய சிறிய கருத்து கணிப்பினை, எங்களுடைய செயல்பாட்டினுடைய ஒரு முடிவினை, ஒரு செயற்பாட்டினுடைய ஒரு தாக்கத்தினை நான் உங்களோடு பகிர்ந்திருந்தோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா, ஹைரன் ஜஸா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். ஐபுவான்.